லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கர்நாடகாவில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதேபோல் தெற்கு குஜராத்தில் இருந்து கேரளா வரையும் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யலாம். சென்னையை பொறுத்தவரை 2 நாள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை, இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 6 வரை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல், அரபிக்கடலில் சூறாவளி வீசும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.